அஸ்ஸலாமு அலைக்கும். என் தமிழ் உறவுகளே, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே ஒரு டெக்குகளை பாருங்கள். இப்போ 3 டெக்கு பிரிச்சிருக்கேன், தெரியுதுங்களா? அவங்க கொரியரில் அனுப்பின பாக்ஸில் இருக்குது பாருங்கள். இது சாதாரண வேலை கிடையாது. ஒரு டெக்கை கம்ப்ளீட்டாக பிரித்து இங்கே பாருங்கள் அடிக்கிருக்கேன்னா, இது ஒரு டெக்கு, இது ஒரு டெக்கு. இந்த பாருங்கள், அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு டெக்கு, இது ஒரு டெக்கு, தெரியுதுங்களா? சாதாரண வேலை கிடையாது. ரிஸ்க் எடுத்து ஒரு டெக்கையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக டெஸ்ட்டு விடுவேன். என் மனசுக்கு திருப்திப்பட்டுத்தான் வேலையை முடிப்பேன். அதிலிருந்து எந்த இதாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஆடியோவை சரௌண்டிங்காக டெஸ்ட்டு பண்ணுவேன் வேலையில், புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்களா டெக்கு எப்படி முழுசாக வந்த டெக்கு எப்படி இருக்குது இப்போ, தெரியுதுங்களா? ஒரு டெக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? புரிஞ்சுக்கங்க. வேலை செய்கிறவன் நுணுக்கமாக செய்வான். எப்படி ஒரு டெக்கை பிரிக்கிறதுக்கு சாதாரணம் இல்லை. அதை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை பிரிச்சிருக்கேன். இந்த டெக்கை எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிரித்து அள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டெக்கை பாருங்கள், பூரா அள்ளி வச்சுருக்கேன்னா இதை கம்ப்ளீட்டாக நான் நீட்டாக நியூ மாடலாக நான் பண்ணணும். இது சாதாரண பிரச்சனை இல்லை. டெக்குக்கு பின்னால் செட்டாப் பாக்ஸ் ஆடியோ சரௌண்டிங் கூட இன்புட்டு பேக்கில் வரும். பேஸு ட்ரிபிள் கண்ட்ரோல் பூரா வந்துடும். மெமரி ஒரிஜினல் எல்லாமே அதில் வந்துடும். இந்த டெக்கை நான் உருவாக்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த திறமை என்கிட்ட கிடையாது. இந்த திறமை அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நானும் சாதாரண உங்கள் மாரி ஒரு மனுஷன்தான். இந்த தொழிலை எனக்கு கொடுத்தது அல்லாஹ், புரியுதுங்களா? அல்லாஹ்வுக்கு பயந்து நான் தொழில் செய்கிறேன். பாருங்கள் எப்படி பிரித்து வச்சுருக்கேன்னு. இது பூரா வேலை பார்க்குற டேபிள். இந்த பாருங்கள், தெரியுதா? சாதாரண வேலை இல்லை, ரிஸ்க்காக பார்க்கணும். ஒரு வேலையும் கண்ணு கருத்தாக நான் பார்த்து கொரியரில் அனுப்பிச்சி விட்டுக்கிருக்கேன். அல்லாவோட நாட்டத்தில் நல்ல பேர் வாங்குகிறேன். இதில் எனக்கு ஒன்றும் கிடைக்காது. எவ்வளோ ஜாமான் நான் மாற்றணும் வைக்கணுங்கிறது அல்லாவுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒரு டெக்கு கொண்டு வராரு எப்படி பார்ப்பாரு அப்படின்னு சிந்தனை பண்ணுறீங்கள. இப்போ கொடுத்தவங்க டெக்கை பாருங்கள். 3 டெக்கு வந்து பிரிச்சுருக்கேன். இந்த அடுக்கி வச்சுருக்கேன். டைல்ஸு, வீட்டு டைல்ஸ் மாரி அடுக்கி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், வீட்டு டைல்ஸ் மாரி அடுக்கி வச்சுருக்கேன், தெரியுதா? அந்த பெட்டியில் அவங்க ஜாமானை பிரித்து வச்சுருக்கேன். அதுமாரியா சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே 7 வயசுலேருந்து தொழில் செய்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு என் மைண்டு கூட வேலை செய்வேன் அதை முறிச்சு இப்போ நல்லா புரிச்சுக்கோங்க. இப்படி டெக்குகளை இரும்பு கடையில் போட்டு 10 காசுக்கு பிரயோஜனம் பண்ணிடாதீங்க. என் வீடியோவில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பப்போ பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், அங்கே பிரித்த டெக்குயை இதே மாதிரியே எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ அட்டை பாக்ஸில் பார்த்தீங்களே பிரிச்சிருந்துச்சு பாருங்கள். டைல்ஸ் மாதிரி அடுக்கி வச்சுருந்தேன். அந்த டெக்குகளை கம்ப்ளீட்டாக எப்படி வேலை பார்த்துருக்கேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? தொழிலை மதித்து செய்யணும், தொழிலை மதித்து செய்யணும். நம்ம போகும்போத தொழில் எங்கே போனாலும், நான் எங்கே போனாலும் யார் சலீம் கிங்கு எலக்ட்ரானிக்கு, நான் எந்த ஊருக்கு போனாலும் என்னை ரொம்ப என்னோட ரசிகர்கள் என்னை நான் பார்க்குற தொழில் சுத்தத்தை வச்சு எங்கே போனாலும் என்னை மறித்து நல்லா பேசுவாங்க. அண்ணே வாங்கினே சாப்பிடுங்க வைங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் தொழில் அந்த அளவுக்கு நான் தரமாக செய்கிறேன். அந்த அளவுக்கு அடுத்தவங்க காசை நான் திங்க ஆசைப்பட மாட்டேன். நான் ₹1 திண்டா அல்லாட்ட நான் பதில் சொல்லணும். அதேமாரி என் தொழில் 7 வயசுலேருந்து பார்க்குறேன். எந்த டெக்காக இருந்தாலும் அனுப்பி விடுங்க. அதேமாரியாக கம்ப்ளீட்டாக இந்த டெக்கெலாம் கம்ப்ளீட்டாக பிரித்து எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வேலை செய்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா? ஒரு டெக்கு அவர் என்ன கஷ்டத்தில் அது வேலை பார்க்குறாருன்னு புரிஞ்சு பாருங்கள். இது சாதாரணமாக கலட்டி நான் ஃபிட்டிங் பண்ணி வேலையை முடித்து அந்த டெக்கை உருவாக்குறதுக்கு என்ன பாடுபடுவேன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு?
இப்போ அதான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டேன். இப்போ வந்து 3 செட்டை பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு செட்டு உருவாக்க எனக்கு எத்தனை நாள் இழுக்கும் நல்லா நினச்சி பாருங்கள். நன்றி, வணக்கம், சலாம் அலைக்கும்.